Thursday. என்னோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்து பார்த்தா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நேற்று ஈவினிங் நல்ல மழை. அந்த சில்னஸ்க்கும் இன்றைக்கி கிளைமேட்க்கும் செம கூலாக இருந்தது. மார்னிங் வெளியில் பார்க்கவே சூப்பராக இருந்தது. நேற்று ஈவினிங் மழைனால நாங்கள் பூ பறிக்கவே இல்லை. மல்லிகைப்பூ வாசம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த வாசத்தோடு அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த டேவே ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. டே இன்னும் பாசிட்டிவாக கொண்டு போகணுன்னு தோணுச்சு. ஓகே, விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். விளக்கேற்றி வச்சுட்டு பத்தியும் ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டேன். பத்தி ஏற்றி வைக்கல அப்படின்னா எனக்கு சாமி கும்பிட்ட ஃபீலே இல்லாத மாதிரி ஒரு தாட் இருக்கும். அந்த பத்தியோட ஃப்ராக்ரன்ஸோட சாமி கும்பிடும்போது தான் எனக்கு ரொம்ப பக்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே விளக்கேற்றி வைக்கும்போது பத்தியும் ஏற்றி வச்சு தான் சாமி கும்பிடுவேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி ஆடி அமாவாசையும் கூட இல்லையா? ஸோ இந்த ஸ்பெஷல் டே மார்னிங் பாசிட்டிவ் வைபோட ஸ்டார்ட் ஆனது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் ரெகுலராக சாமி கும்பிட்ற பர்சன்லாம் கிடையாது. எனக்கு தோன்றப்போ நான் சாமி கும்பிடுவேன். அதுக்காக கடவுள் நம்பிக்கை இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எனக்கு நிறையவே கடவுள் நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் டீ தான். டீ குடிச்சிட்டு தான் அடுத்த ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒன்றா உட்காந்து டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அவங்கவுங்க ஒர்க்குக்கு போயாச்சு. குட்டீஸ்லாம் அப்போ தான் எழுந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பெட்ஷீட்லாம் நீட் பண்ணிட்டு வீடும் ஒன்றா கூட்டி விட்டாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ராணி இருக்காங்க. அவங்க எந்த திங்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்து வாயில் வைக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். அதுக்காகவே மார்னிங் எழுந்ததுமே வீடெல்லாம் கூட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். எனக்கு சாரீ ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்தது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக தான் போணுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சாரீ ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் சடனாக அப்படின்னா நான் எடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பாப்பா வச்சுட்டு கிளம்பும்போது டக்குன்னு சாரீ கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நான் ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் ஃப்ரீயாக இருக்கப்போ இந்த மாதிரி சாரீஸ்லாம் ப்ளீட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கோல்டன் கலர் சாரீக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதே சாரீ பேட்டர்ன்லேயே தான் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் சில்க் காட்டன் கிளாத்தில் தனியாக எடுத்துகிட்டு பஃப் ஸ்லீவ் கொடுத்து அதோட எண்டில் அந்த விசிறி மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த சாரியோட மேட்ச் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நீட் லுக் இருந்தது. இதை முடிக்கிறதுக்கே லன்ச் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அக்கா எல்லா ஃபுட்டுமே மார்னிங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கியாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பூ பறிக்க மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால் பூவெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப சில்லுன்னு தாங்க இருந்தது. வெயிலே வரல. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த டே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப சூப்பராக இருந்ததுக்கு காட்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த விலாகை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக என்னோடய விலாக் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.